பாக்குற சிங்கத்தை தட்டி தாயல் பார்த்த நாங்களாமா யாரா நீ இருந்தாலும் எவனா நீ இருந்தாலும் நாங்க தான் பாசு. NGK fever starts. Yes, producer SR Prabhu அவர்கள் வந்து நேற்று 11:45 ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு ஃபோட்டோவோட. அது என்ன ட்வீட் அப்படின்னா டப்பிங் ஃபார் NGK ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாரு அண்ட் ரிலீஸ் பிளான் டு பி ஷேர்ட் இன் அ வீக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுடைய அந்த திருவிழாக்கான தேதி என்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஃபேன்ஸ் எல்லாமே கட் அவுட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கட் அவுட்டுக்கான அளவு கொடுக்குறது, அந்த வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அந்த ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் சூர்யா நான் கேஷுவலாக தாங்க அப்படி நிற்பாரு. ஐயோ அழகு அழகுனாலும் அழகு அப்படி ஒரு அழகுங்க அப்படியே அள்ளுது போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி டீசர்லயே நம்ம பார்த்திருப்போம் செல்வராகவன் சார் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சூர்யா சாரை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாரு. ஒவ்வொரு சீன்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு சூர்யா சார் தெரிஞ்சாரு. எனக்கு வந்து அந்த டீசர்ல எஸ்பெஷலி அந்த ஒரு வாக்கு ஒன்று பண்ணுவாரு பாருங்க, வேற லெவல். அந்த ஒரு சீன் பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி செல்வா சார் ஃப்ரேம்ல சூர்யா சாரோட ஆக்டிங்ல கூடவே யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம் வேற அப்படியே நாக்கு பூச்சிலாம் வெளியே வர அளவுக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு இருக்கு. வெயிட்டிங்கே வெறியேத்துது அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூர்யானா எங்க இருக்காரு அப்படின்னா அவருடைய 2D என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல உரியடி 2 படம் வந்து எடுத்திருந்தாங்கல்ல, அதனுடைய டீசர் மற்றும் ஆடியோ லான்ச் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தா அந்த டீசர் பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுவும் பார்க்கறதுக்கு லைட்டா பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னாங்க. அவர் நடிக்கிறதும் பொலிட்டிக்கல் த்ரில்லரு, ப்ரொடியூஸ் பண்றதும் பொலிட்டிக்கல் த்ரில்லரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ரீசெண்டா இப்போ பொலிட்டிக்கல் பேஸ் பண்ற மூவிஸ்க்கு வந்து நிறைய ஒரு கிரேஸ் இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி படங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனரலாவே சீக்வல் அப்படின்னு வந்துச்சு அப்படினால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீக்வலா இது வரைக்கும் எந்த சீக்வல் உருப்படியா இருந்திருக்கு பாகுபலியை தவிர, அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. ஸோ பட் உரியடி 2 அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா 2D என்டர்டெயின்மெண்ட் ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல கண்டென்ட் ட்ரிவன் மூவியா தான் இருக்கும். அந்த வகையில் உரியடி 2 யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த டீசருக்கான பிரேக் டவுன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்காக வந்து நாங்க பப்ளிஷ் பண்றோம். இதெல்லாத்தையும் தாண்டி அந்த படத்துக்கு மியூசிக் பண்றது நம்மளுடைய ரீசன்ட் சென்சேஷனலான மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா அவர்கள். ஸோ கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்க, அதான் NGK என்னைக்கு ரிலீஸுங்கிறது அடுத்த வாரத்தில் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் மற்ற டேட்லாம் சொல்லிடுவாங்க. அதாங்க ஆடியோ ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ்லாம் எப்போ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்லேயே தெரிஞ்சிடும். ஸோ நீங்க NGK படத்துக்காக எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனை எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு நம்மளுடைய இளைய தளபதி இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய படம் இருக்குல்ல, அதை வந்து ரீ-ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ரீ-ரிலீஸ் பண்ணது என்னமோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தது. எதுக்குப்பா அது மாதிரி வந்து போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொள்ளாச்சி இஷ்யூ பார்த்தோம்லனா அதில் லைட்டாக கனெக்ட் ஆயிருச்சு, தெரியல அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல, அதுக்காக தான் நான் வந்தேன் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல பேர் பல கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம்.